எனக்கு கிருபை பாராட்டுற ஒரு தேவன் உண்டு. அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை பேசும்போது ஒரு வார்த்தை தைரியமாய் பேசுகிறேன். ஆமா, என்ன வந்த பிறகும் இன்னும் அவர் பாதத்தை விடாம நீங்க பட்டி பிடிச்சு கூப்பிட்டு இருக்கிறீங்களா? இத உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் வர போகிறார். இத உன்னை தூக்கி எடுக்க கர்த்தர் வர போகிறார். இத்தனை துன்பம், இத்தனை ஆண்டுகள், இத்தனை கஷ்டங்கள் அனுபவித்த பிறகும் அவர் சமூகத்தை விடாமல், ஹல்லேலூயா, ஆமென், எங்க வந்து உட்கார வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமா, எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல், வார்த்தை கவனிச்சுங்களா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிருபாசன தண்டையில் சேர்ந்து இருக்கிறவனுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, இரக்கம் கிடைக்கும். ரெண்டு, ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை இன்னைக்கு இந்த குளத்தின் அருகே உட்கார வச்சிருக்கிறான்னா, அல்லது நான் இருக்கிறேன் என்றால் நிச்சயம் ஒரு நாள் எனக்கு இரக்கம் உண்டு, ஒரு நாள் எனக்கு சகாயம் கிடைக்கிற கிருபை வரும். இவனுக்குள்ள இருக்கிற உறுதியான ஒரு நிச்சயம் தான். வேற எத்தனையோ ஆப்ஷன் போயிருக்கலாம், ஆனா அவன் அந்த இடத்துல இருந்து போகல. இன்னும் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே நகோமியை போல பஞ்சம் வந்ததும் பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு அப்படி அல்ல. சூழ்நிலை கொஞ்சம் கூட கடினமானதும், அல்லது காத்திருந்து அல்லது ஜெபித்து இன்னும் எனக்கு பதில் கிடைக்காததும் இன்னொரு ஆப்ஷன் நோ. அவன் தைரியமா இருக்கிறான், உறுதியா இருக்கிறான். படுத்திருக்கிற உண்மைதான், எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல, நான் கேட்டது போல கர்த்தர் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கல, பலருக்கு நடந்தது எனக்கு இன்னும் நடக்கல, உண்மைதான். ஆனா எனக்கு நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது. நான் இந்த சமூகத்தை விட மாட்டேன், இந்த சமூகத்தை நான் விட மாட்டேன். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர். சொல்ல, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவே. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். கைப்பிடித்து தூக்கிவிட்ட அந்த வாலிபனும் அந்த தகப்பன் கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு முன்னாடி தான் விடுறார்? சீஷர்களுக்கு முன்னாடி தான் விடுறார். சீஷர்கள் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, ஆனா அவர்களால் கூடாமற் போயிற்று. 17-18 வசனம், மார்க் 9:17-18 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி சீஷரிடத்தில் கேட்டேன். அவர்களால் கூடாமற் சீஷர்கள் ட்ரை பண்ணி பார்க்கிறார். சீஷர்களால முடியலன்னு சொன்னதும் அந்த பிள்ளையை கூட்டிட்டு தகப்பன் திரும்ப வீட்டுக்கு போகல. அவன் வெயிட் பண்றார். அந்த கிருபாசன தண்டையிலே சேர்ந்து இருப்பதில் இன்னும் வெயிட் பண்றார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபாசன தண்டையில் இருக்கிறவனுக்கு சகாயம் செய்ய ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பெதஸ்தா குளத்தின் கிட்டையும் வந்த உடனே சுகமானலாம் கேட்டா கிடையாது. அந்த குளத்தை கலக்குகிறதுக்கு ஒரு டைம் உண்டு. அந்த டைம் வர அதை சுத்தி இருக்கிறவங்க என்னதான் செய்யணும்? வெயிட் பண்ணணும். குளத்துக்கு பக்கத்திலே கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னா கிருபாசன தண்டையில கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனா சிலருடைய வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா சிலருடைய வெயிட்டிங் பீரியட் நீளுதுனாலே அவங்களுக்கு நடந்தது அல்ல, உங்களுக்கு நடக்க போகிறது இன்னும் மகிமையானது.
ஆனா கிருபாசன தண்டையில் இருக்கிறவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, ஏற்ற சமயத்தில் இரக்கத்தையும் கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நாம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வாலிபனை சீஷர்களால் துரத்தி விட முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த தகப்பன் என்ன டிசிஷன் எடுக்கிறார்னா, இன்னும் நான் வெயிட் பண்ணுவேன். இப்படி இருந்தவனை தான் கர்த்தர் வாரார், கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்தி விடுறார். கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசுவினிடத்தில் வந்து நிற்கும் போது இயேசு பதிலே கொடுக்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அவள் பின்தொடர்ந்து வந்து இருக்கின்ற மத்தேயு 15வது அதிகாரம் 22, 23 வசனங்களை சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் சொல்லாதது அவர் திரும்பி போகல. அவ பின்தொடர்றதை பார்த்து சீஷர்களோ ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ஆண்டவரே, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. ஆமென். இப்படி அவள் தொடர்ந்து வர 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 அவர் என்னதான் பதில் கொடுக்கிறார்னா, நான் இஸ்ரவேலருக்கு தான் செய்வேன்றார். ஆமென். பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு, இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை பலிபீடத்திலிருந்து பாஸ்டர் பேசுன அடுத்து வருவீங்க சர்ச்சுக்கு. நாய்க்குட்டிக்கு நான் போட மாட்டேன் அப்படின்றது அவ திரும்பி போகல. அவளுக்கு தெரியும், கிருபாசன தண்டையில வந்துட்டேனா எனக்கு ஒரு டைம் இறக்கம் வரும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா வெயிட் பண்றா, வாங்காம என்ன அவர் கைப்பிடிச்சு தூக்காம நான் போக மாட்டேன், வெயிட் பண்றா. 38 வருஷம் நீ தான் இங்க படுத்து பிரயோஜனம் இல்லையே, நீ தான் ட்ரை பண்ணி பார்த்த உனக்கு நடக்கல, நீ தான் ஜெபிச்சு பார்த்த உனக்கு நடக்கல, நீ தான் அவரை கூப்பிட்டு பார்த்த நடக்கல, அதன் பிறகு இன்னும் ஏன் கூப்பிட்டு இருக்கிற? அவளுக்கு நம்பிக்கை உண்டு, அவர் பிள்ளைக்கு இறங்குவார், இந்த ஏழைக்கு இறங்குவார். நான் கூப்பிட்டா எனக்கு பதில் தருகிற தெய்வ சமூகத்துல தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா சமூகத்துல நான் இருக்கிறது வேஸ்ட் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியத்துக்கு அப்பா சமூகத்தை நோக்கி இருப்பது வேஸ்ட் கிடையாது. பக்கத்தில் ஒருத்தன் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க காத்திருப்பது வேஸ்ட் கிடையாது சொல்லுங்க. சமூகத்தில் இருப்பது வேஸ்ட் கிடையாது. ஹalleluya. சில டைம் கொஞ்சம் டைம் எடுப்பார். ஆமா, ஏன் டைம் எடுக்கிறாங்கிறது நான் கடைசி பாயிண்ட்ல சொல்றேன். சில டைம் இருக்கும், ஆனா ஒரு டைம் உண்டு, ஒரு நேரம் வரும். ஏற்ற கால கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார், தூக்கி எடுப்பார். நான் முறிந்து விழுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற உள்ளமே நல்ல கைகளை தட்டி. ஹalleluya. ரூத் நகோமிக்கு கையை பிடிச்சு வரும்போது நகோமிக்கு அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில் ஒரு வார்த்தை எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரூத் 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல ஒரு மாமி ரூத்தை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்ற பாருங்க, வாசிங்க. மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? ஓர்பால்ட்ட இல்ல. ஏன் ரூத்திட்ட சொன்னா? விடல. நகோமிய பிடிச்சவளுக்கு இப்படி ஒரு வார்த்தை வரானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நகோமி ரூத்துக்கு சொல்றா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை. நாம நகோமிய பிடிச்சு வரல, அவர் பிராதத்தை பிடிச்சிட்டு நிக்கிற. எனக்கு ஒரு சுக வாழ்வு உண்டுன்னு நம்புறவங்க, எனக்கு ஒரு சுக வாழ்வு உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. அறிந்ததா, இப்ப சொல்லுங்க, எனக்கு குறித்த
குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். விடாம பிடிச்சு கூப்பிடுங்க. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஓ, எனக்கு குறித்ததை நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஏங்க, இந்த 38 வருஷமான இவனை கர்த்தர் பார்க்கும்போது அந்த இடத்துல வேற யாருமே இல்லாமல இருந்திருப்பாங்க. வேற யாருமே இல்லாமலே இருந்திருப்பாங்க. பலவீனத்தோட எத்தனையோ பேர் அதை சுத்தி இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஏன் இவனை மட்டும் பார்க்கிறார்? ஏன்னா இவன் மட்டும் இந்த 38 வருஷமா அந்த இடத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்காரு. சிலர் சேரை விடாம பிடிச்சிருக்க மாதிரி. எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் எங்க சேர். அதே போல அவன் அந்த இடத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறான். விடாம பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும் இவை விடாம பிடிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் இருக்கிறது எங்கேயோ இல்ல, கிருபை பாராட்டப்பட்ட இடத்துல, இரக்க பாராட்டப்படுற இடத்துல அங்கதான் இருக்கிறேன். அப்படி சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை விடாம பிடிக்கிறா. ஒரு ரூத்தை பார்த்து நகோமி சொல்றா, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாம இருப்பேனா? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ? ஒரு நகோமிக்கு இப்படி ஒரு மனசு இருக்கானா? என்னை கரம் பிடித்த தெய்வம், நான் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர் எனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பாரா? ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனா? நீ என்ன விடாம பிடிச்சிருக்கிறல்ல, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ? உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய உன்மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கிறது. உன்மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே,